நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? நீங்க நியூஸ் எடுத்தாலே ஒண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்க, இல்லன்னா கொலை பண்ணிட்டாங்க. இப்ப ரீசென்ட் டேஸா அதிகமா போயிட்டு இருக்கிறது வந்துட்டு வரதட்சணை கொடுமை. காசு இருக்கவனும் வரதட்சணை வாங்குறான், காசு இல்லாதவனும் வாங்குறான். இப்போ திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ரித்தன்யா, அது இன்னும் ஹைலைட்டா போயிட்டு இருக்கு நியூஸ். அது போய் நம்ம முடியறதுக்குள்ள அடுத்த நியூஸ். கல்யாணம் ஆகி 4வது நாளே வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. 4 பொண்ணா போட்டாங்க. 10 திருவள்ளூர்ல. ஆமா, திருவள்ளூர்ல 4 பொண்ணா போட்டாங்க. ரிமைனிங் வந்துட்டு போடலன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுல இருந்த ஏசியை தூக்கிட்டு வான்னு சொன்னதுக்கு பெத்த பிள்ளைக்கு தெரியாதா அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இன்னும் கஷ்டத்தை கொடுக்க போனா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிச்சு. சரி, இதுதான் பத்தாதுன்னு பார்த்தா கன்னியாகுமரியில ஜெபிலா மேரி. இது சரி, ஓகே, ஒரு பக்கம் அரேஞ்ச் மேரேஜ் விடுங்க. அரேஞ்ச் மேரேஜ்ல தான் இந்த பிரச்சனை வருதுன்னா லவ் மேரேஜ்லயுமேவா ஒரு யூடியூபர், டெக் சூப்பர் ஸ்டார் யூடியூபர் சுதர்ஷன், அவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க வைஃப் கிட்ட வந்து எனக்கு வீடு கட்டணும், சோ அதுக்கு வந்து வரதட்சணை கொடுன்னு கேட்கிறாரு. லவ் மேரேஜ்ல இதே பிரச்சனை, அரேஞ்ச் மேரேஜ்ல இதே பிரச்சனை. சரி, அதை தாண்டி அப்படி இந்த பக்கம் வாங்கலாம். ஸ்கூலுக்கு போற பசங்க பார்த்தா எல்லா பேரண்ட்ஸுமே வயித்துல நெருப்ப கட்டிட்டு அனுப்புறாங்க. ஏன்னா என் புள்ள வருமா வராதா, ஒண்ணு ஸ்கூல் பஸ்ல ஆக்சிடென்ட், இல்லையா ஸ்கூல்ல போனா குழந்தை மயக்கம் போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யா ஒண்ணு சொல்லி குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்லி கடைசியில அவங்க பிள்ளையே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அந்த பெத்த மனசு. ஆமா, அந்த இன்சிடென்ட். அப்படி இந்த பக்கம் நம்ம ஒரு சைடே வாங்க, 2 பேர் லவர்ஸ் நின்று பேசிட்டு இருந்தது அந்த பையன் பாத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு துணிச்சல் எங்க இருந்து இவங்களுக்கு எல்லாம் வருது? ஒரு பேரண்ட்ஸும் வந்துட்டு பொண்ணுங்க இப்ப அம்மா இந்த மாதிரி என்கிட்ட வரதட்சணை கேக்குறாங்க, என்னால முடியலமா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து என்ன இருக்கு, அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. வாழ போயிட்டா சண்டை சச்சரவு இருக்கும் தான், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவா அப்படின்றது பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. கேட்கறவங்களுக்கு எங்க போச்சு மதி? இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். பொண்ணு கொடுக்கறது அதை விட பெரிய விஷயம். உங்களை நம்பி ஒரு புள்ள காலம் புள்ள வச்சு பார்த்து பொண்ணு கொடுத்தா, நீங்க அப்படியே பொட்டலம் கட்டி அம்மா அப்பா கையில கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? 22 வருஷம் 25 வருஷமா வளர்த்த அந்த பிள்ளைய கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆக்கி கொடுத்துறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸா ரொம்ப அதிகமா இருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார்? எனக்கெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. நமக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதா, பட் உயிரோட வேல்யூ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இல்ல, இன்னைக்கு வந்து எல்லாருமே பயங்கர ஒரு விரக்தியில தான் இருக்காங்க. எல்லாருமே நம்ம என்ன சொல்றது, என்னடா இது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அது தமிழ்நாடு வந்து ஒரு அமைதியான பூங்கா, அமைதியான ஒரு மாநிலம் அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் வந்து இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸா நீங்க சொன்னது எல்லாமே, அது நீங்க சொன்ன எல்லா விஷயமும் 1 வீக் ஒரு 10 days இந்த கேப்லயே தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கும் போது எல்லாருமே நினைக்கிறது இந்த ஆட்சியில தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு கோணம், ஒரு பாலிடிக்ஸா பார்த்தோம்னா. நீங்க சொல்றது வந்து எமோஷனலா இவ்வளவு விஷயம் பேசுனீங்க. இதை ஒரு சைடு நம்ம பாலிடிக்ஸா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு சுச்சுவேஷனா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்வர் வந்து இதை கவனிக்கலையா அப்படின்ற ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. பிளஸ் வந்து ஏன் அப்படின்னா, எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் உடைய கண்ட்ரோல்ல தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. ஸோ இஷ்யூ நடக்குது அப்படின்னா அது எல்லாமே லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் இருக்கு. அப்ப அந்த லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் வந்து சிஎம் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அப்போ இவருடைய மேற்பார்வை வந்து சரியில்லையா அப்படின்ற வந்து ஒரு கோணலும் போயிட்டு, அப்ப என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு, பயங்கர ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும், அப்படி ஒரு இது இருக்கணும் இல்ல. ஸோ அவங்கள வந்து நிறைய அலக்கலைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் மாறி மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த போலீஸ் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து மக்கள் சேஃபா இருப்பாங்க. தவறு செய்யறவன் வந்து பயப்படுவான். பயம் இருந்தாதான் அந்த குற்றங்கள் நடக்காம வந்து இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயும் போலீஸ் போய் இருக்க முடியாது. அப்போ ஒரு குற்றம் பண்ணிட்டா இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறாங்கப்பா, இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறாங்கப்பா அப்படின்ற வந்து ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கே அவ்வளவு யோசிக்கிறாங்க. இப்ப ரேப் கேஸ் எடுத்தீங்கன்னா கூட மத்த கண்ட்ரிஸ் பார்க்கும்போது அது கொடுக்குற தண்டனை ரொம்ப மோசமா இல்ல. அது வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் அந்த மாதிரி, லீகல் சிஸ்டம் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து எவிடன்ஸ் எடுக்கணும். ஸோ நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, லீகல் ப்ரொசீஜர். இப்போ வந்து போலீஸ் உடைய ஸ்டேஜ்ல இருக்கும், எஃப்ஐஆர் போடணும். ஸோ அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வரும், அவங்க வந்து விட்னஸ் எடுப்பாங்க, எவிடன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்காக நிறைய கோர்ட் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய விஷயம் இதுக்காக ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. நாம என்ன மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா குற்றமே நடக்காம இருக்கிறதுக்கு வந்து என்ன இதுன்னு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் உடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ போலீஸ் வந்து சிஎம் உடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இருக்கணும். ஸோ அதே போல வந்து இப்போ இந்த டிஎம்கே இதை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இது எடுக்கும், ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு சின்ன கேஸ் கரெஸ்ட் பண்ணாலே எப்ப நான் கவுன்சிலர். ஸோ இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் வந்து ஆட்சியாளர்களுக்கு கீழே கண்ட்ரோல்ல இருக்கும்போது அவங்களும் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ற சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ குற்றங்கள் நடக்குது, அது என்ன கேஸ்னாலும் இருக்கலாம், கிரைம் தெஃப்டா இருக்கலாம், இல்ல ரேப்பா இருக்கலாம், எனி கேசஸா இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாவே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 50% ஆஃப் கிரைம்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். ஒண்ணு. சோ நீங்க சொன்னது வந்து அதிகப்படியா இப்போ வரதட்சணை. இப்போ ரீசன்ட் டேஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா நகை இப்போ நகை போடலன்னு உயிரும் போகுது. ஆக்சுவலி இப்போ வரதட்சணைனால நிறைய தற்கொலை நடந்துட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இவங்க
கம்பல்சரி ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ அவங்க வீட்டுல வந்து கன்வே பண்ணுவாங்க. ஸோ டைரக்டா சொல்லலனாலும் இன்டைரக்டா ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. உடனே வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு காமன் திங் தான், ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ரொம்ப அவங்க முடியாத ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகள்லாம் இருக்கு அப்படின்றத ஒன்னு ரிவீல் பண்ணாலும் சரி இது பேசி தீர்த்துக்கிற விஷயம் தானே அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து செய்யறது உண்மையிலே காமன். 99.9% வந்து இதுதான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா இது மாறிடும், ஸோ அவங்க மாறிப்பாங்க, ஸோ பொண்ணு வந்து நம்ம கட்டி கொடுத்துட்டோம், பொண்ணு அங்க வாழட்டும் அப்படின்னு நினைக்கிறது எந்த ஒரு விதத்திலையும் தப்பு இல்லை. ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுடைய மனநிலைமை என்னன்றதும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து மேக்சிமம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் இதுதான் பார்ப்போம். கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா பொண்ணு அங்க இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு மாறிடும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். இன்னும் ஒரு விஷயம் நம்ம அடிஷனலா திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பொண்ணுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, ஸோ அவங்க எந்த மாதிரி விதத்தில் நம்ம கிட்ட கன்வே பண்றாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்ல ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்களா, ஸோ அவங்களுடைய மனநிலைமை எப்படி, அவங்க எப்படி இவங்களை ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத வந்து அவங்க இடத்துல இருந்து இவங்க ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரிதன்யா கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முதல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கு. இப்போ இதுல ஹஸ்பண்டுடைய மைண்ட் செட் இருக்கு, மாமனார் மாமியாருடைய கேட்டகரி ஒன்று. இப்போ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மாமனார் மாமியார் பிரச்சனை பண்ணாலும் வரதட்சணை கேட்டாலுமே இவங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகே நமக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு. அப்போ இது எல்லா விஷயமும் பேரண்ட்ஸுக்கு தெரியணும், பெண்ணுடைய பேரண்ட்ஸுக்கு தெரியணும். ஓகே இப்போ ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாரா இல்ல மாமனார் மாமியார் சப்போர்ட் பண்றாங்களா இல்ல எல்லாருமே அகைன்ஸ்டா இருக்காங்களா அப்படின்றது எல்லாமே இவங்க ஒரு செக் பண்ணிட்டோம்னா அப்போ பொண்ணுடைய மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சு அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது அப்பதான் நமக்கு தெரியும். ஸோ அந்த மனநிலைமையில இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமா அவங்க கிட்ட இருக்கிறத விட நம்ம கூப்பிட்டு ஒரு 2-3 நாள் கூட இருந்தாங்க அப்படின்னா ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆவாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் அந்த பொண்ணுடைய மனநிலைமையை பெற்றோர்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணும். சோ எல்லா தருணத்திலையும் ஏமா விடுமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றத விட அந்த பொண்ணுடைய என்ன கேட்டகரியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ இப்போ நீங்க சொல்லியிருக்கிற நிறைய குற்றங்கள் வரதட்சணை ஆகட்டும் இல்ல மர்டர் ஆகட்டும் எல்லாமே குறையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். சோ அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். சோ இது யாருடைய கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா சிஎம் உடைய கண்ட்ரோல். சோ அவங்க வந்து இதை மேற்பார்வையில் இது கரெக்டா நடக்கணும் ஒரு விஷயம். அதே போல வந்து இந்த வரதட்சணை கொடுமை வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா பெற்றோர்கள் ரெண்டு பேருடைய பெண்ணுடைய பெற்றோராகட்டும் சரிங்க ஆணுடைய பெற்றோர்களாகட்டும் சரி வரதட்சணை அப்படின்றது கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது. நீங்க அன்பளிப்பாவும் கூட பண்ண வேணாம். ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அன்பளிப்பு அப்படின்றது ஆரம்பிக்கும், அடுத்து பிரச்சனை வரும்போது அது வரதட்சணையா மாறிடும். சோ இந்த கேட்டகரி நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணணும். அதே போல வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த பெண்ணும் மைண்ட் அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மைண்ட் செட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்களுடைய பேரண்ட்ஸும் இந்த பொண்ணுடைய மைண்ட் செட் என்னன்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பண்ணோம்னா தான் இந்த மாதிரியான கேசஸ் வந்து நடக்காது. இவ்வளோ நேரம் சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நானும் இப்போ புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது, எல்லா பெண்களுக்குமான நியூஸ் இது. ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு பாருங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. எதுக்குமே தற்கொலை வந்து தீர்வாகாது. நீங்கள் தற்கொலை பண்ணிட்டீங்கன்னா அந்த உயிர் போயிடுச்சு, அதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் இருந்து அதுக்கான நியாயத்தை நீங்கள் இது பண்ணுங்க. அதே மாதிரி பெண்கள் சைடு சரி மாப்பிள்ளை வீட்டு சைட்லயும் சரி இந்த வரதட்சணை அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்காதீங்க, நீங்களும் கொடுக்காதீங்க. எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் இல்லாம இருக்காது. நீங்க வந்துட்டு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல, அது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா, உங்களோட ஃபேமிலியில யார் கூட க்ளோஸா இருப்பீங்களோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. இல்ல என்னால ஃபேமிலிட்ட சொல்ல முடியலன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் பெஸ்டின்னு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்படி இல்ல நான் மென்டலி நான் ஸ்ட்ராங்கா இல்ல நான் ரொம்ப ஃபேஸ் பண்றேன்றப்போ இருக்காங்க டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர்கிட்ட போய் சைக்காட்ரிக் பார்த்து ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்ட் வாங்கிட்டீங்கனாலே போதும். நீங்க அதுக்கான கேப் நீங்க கொடுக்கலன்னா கண்டிப்பா அந்த டைம்ல சூசைட் பண்ணிக்கணும் இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிக்கணுமோ தோணும். இல்ல பிசிக்கலா அவங்க டார்ச்சர் பண்றாங்க, உங்களை அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அப்படின்றப்போ பெண்களுக்குனே தனியா போலீஸ் ஸ்டேஷன்ஸே இருக்கு. சோ நீங்க மகளிர் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். சோ எதுக்குமே வந்து தற்கொலை தீர்வாகாது. ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.